Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான முட்டைக்கோஸ் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குயிக் அண்ட் ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 1/2 கேரட், 1/2 குடைமிளகாய். இதெல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடுங்க போதும். 2 நிமிஷம் கிளறுங்க போதும். அடுத்ததாக 2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டைக்கோஸ் லைட்டாக சாஃப்டாக ஆரம்பித்தா போதும், நல்லா குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. குக் ஆச்சு அப்படின்னா ரைஸில் போட்டு கிளறும் போது கிளற முடியாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்ததுன்னா போதும். நம்ம வடிச்சு வச்சிருக்கக்கூடிய சாதத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும் போது சாதம் வடிக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து வடித்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் தூள் உப்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதே மாதிரி சாதம் சுட சுட சேர்த்தோம் அப்படின்னாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். நல்லா ஆற விட்டுட்டு சேர்த்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் காரமும் டேஸ்ட் பார்த்துக்கலாம். பத்தலை அப்படின்னா கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சுவையான முட்டைக்கோஸ் சாதம் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இந்த முட்டைக்கோஸ் சாதமுக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், இல்லை வேறு எந்த கிழங்கு வறுவல் வெரைட்டியும் கொஞ்சம் நல்லா காரசாரமாக வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.